அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் நம் கண்முன்னே நிறைய நபர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அணியினர் தற்சமயம் அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக ஓபிஎஸ் அணியின் மூலம் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருவர் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுக இணைப்பதற்குரிய மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம், அதே போல தொண்டர்களை மாற்றுக் கட்சிகளுடைய தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பது, கூட்டணி பற்றின பேச்சு, 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என தொகுதி பங்கீடு என அனைத்து வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரம் காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 எப்படியாவது வெற்றி பெற்று அதிமுகவுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக 2026 மாபெரும் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள்லாம் அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும் என சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒன்றிணைந்தால் 2026 சட்டமன்றத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. அதிமுக அமைதியாகவே இருக்கும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுகவில் வெற்றியோ தோல்வியோ அடுத்த கட்ட பிரச்சனை. அதிமுக முழுவதுமாக சசிகலா அம்மையாரின் கைவசம் போய் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்பட்டு அதிமுக முழுவதுமாக மன்னார்குடி குடும்பத்துடைய குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டுப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்று கிடையாது. அந்த நேரத்திலே செங்கோட்டையனுக்கு முக்கியமான பதவிகளும் ஓபிஎஸ்க்கு முக்கியமான பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக பல துண்டுகளாக பிரிந்து அந்த நேரத்திலே அதிமுக குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் சசிகலா அம்மையாரை நீக்கியதே ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் உடைய பங்கு 90% இருந்தது. இன்று ஓபிஎஸும் சசிகலாவும் கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக இணைய அதே போல நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்கள் பின் தான் எங்கள் பக்கம் தான் அதிகப்படியான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்பாகட்டும் சசிகலா தரப்பாகட்டும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் அது முக்கியமான தலைவர்களுமே நம்ம அதிமுகவின் பக்கம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என குழுவையும் ஆரம்பித்திருந்தார். அந்த குழுவின் மூலமாக மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து வைத்திருந்தார். அதிலே தென் மாவட்டத்தை சேர்ந்த 2 மாவட்ட செயலாளர்கள் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதாவது மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்திருக்கிறதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதை எடப்பாடி பழனிசாமி அந்த மன்னிப்பு கடிதத்தை பரிசீலனை செய்துவிட்டு சரி என்று சொன்னால் அந்த 2 மாவட்ட செயலாளர்களும் தற்சமயம் அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நமது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் அதே போல ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.